தொடர்ந்து தாவேக அரசு இனிமேல் தான் பிறந்து தவழ்ந்து வளர்ந்து வந்து இவங்க அரசியல் பண்றதுக்குள்ளார இளைஞர்கள் பெரும் இன்னலுக்கு தொடர்ந்து உள்ளாகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகுந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மாணவர்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாத அரசாக தான் தாவேக அரசு இருந்து வருகின்றது. கையாலாகாத அவங்களுக்கு எந்த ஒரு எப்படி எதை ஆளுமை பண்ணணுங்கிற அந்த குறைந்தபட்ச எந்த அடிப்படை அறிமுகமும் இல்லாதவர்களாக அப்படின்னு தான் இந்த போக்கு வந்து அதை தான் காட்டுது. இளைஞர்கள் முழுக்க எங்களுடைய பாகத்துல தான் இருக்காங்க, எங்க கட்சிக்காக இருக்காங்க அப்படின்னு மார்த்தட்டி கொண்ட முதல்வர் விஜய் அவர்களே இளைஞர்கள் வாழ்க்கை தொடர்ந்து பாதித்து கொண்டு வருகின்றது. ஆளுநர் வீட்டுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு அத்தனை முறை போனீங்களே, வைஸ் சான்சலர் நியமிக்கிறத பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாமல் இன்னமும் வந்து காலதாமதம் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா மாணவர்கள் இதுல கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத இதன் மூலமாக அறிவிச்சு கொள்கிறோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தற்பொழுது நடப்பாண்டு 25-26 இந்த ஆண்டுக்கான லாஸ்ட் செமஸ்டருக்கான அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களின் மதிப்பெண் இறுதி செமஸ்டருக்கானது இன்னும் வெளியிடவில்லை. அதனால் அவங்களுடைய உயர்கல்வி இதனால் பாதிக்கப்படுகின்றது. அவங்க பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்கிறதுக்கு வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படுகிறது. இவங்களுடைய போட்டித் தேர்வுக்கானது டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு இவங்க வந்து அப்ளை பண்ணுறது இதனால் பாதிக்கப்படுது. மாணவர்கள் தொடர்ந்து அவங்களுடைய அடுத்த கட்டம் அவங்களுடைய உயர்வுக்கு அப்படிங்கிறது மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தற்பொழுது உயர்கல்விக்கு சேர வேண்டிய வெளிநாடுகளில் சேர்றதாகட்டும், ரிசர்ச் ஆராய்ச்சி படிப்புக்காகட்டும், இது எதுலேயுமே சேர முடியாத ஒரு பெரிய இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். அவங்க வந்து நம்மளுடைய மினிஸ்டர் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களுக்கு வந்து இமெயில் அனுப்பியிருக்காங்க. இன்னமும் அவர்களுக்கு தெளிவான பதில் அளிக்காமல் தொடர்ந்து ஆளுநர் வந்து 6 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மாணவர்களை வஞ்சித்து கொண்டு வந்து இருக்காங்க இந்த ஒன்றிய பாசிச பாஜக அரசு. இதன் மூலமாக உயர்கல்விக்கு போக இருக்கின்ற மாணவர்கள் தொடர்ந்து அவங்களுடைய கல்வியாகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், போட்டித் தேர்வாகட்டும், கேம்பஸ் இன்டர்வியூ இது போன்ற எதுக்குமே அவங்கனால அடுத்த கட்டமான ஒரு மூவுக்கு போக முடியாம அவங்க தவிச்சு வருகின்றார்கள். மாணவர்களை தொடர்ந்து வஞ்சித்து வருகின்ற பாசிச பாஜக அரசையும் இதற்கு எந்த ஒரு தீர்வும் அளிக்காமல் இப்போ வந்து தாவேக அரசு, ஏன்னா ஏப்ரல் மேலேயே வந்து இவங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஆனா தொடர்ந்து தாவேக அரசு இனிமேல் தான் பிறந்து தவழ்ந்து வளர்ந்து வந்து இவங்க அரசியல் பண்றதுக்குள்ளார இளைஞர்கள் பெரும் இன்னலுக்கு தொடர்ந்து உள்ளாகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகுந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. இன்று பார்த்தீங்க அப்படின்னா நீட்னால இப்போ ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய மதிப்பெண் அந்த அளவுக்கு கட் ஆஃப் வரல, தொடர்ந்து தோல்வியே தழுவிட்டு இருக்காங்கன்னு. இது போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்கல்விக்கு செல்ல வேண்டிய மாணவர்கள் இன்றைக்கு மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்றனர். இந்த யூஜி கோர்ஸ் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம வேலைக்கு போய் நம்மளுடைய பெற்றவர்களுக்கு ஒரு அந்த பொருளாதார பாரத்தை குறைப்போம் என்ற நம்பிக்கையில் இருந்த வந்த மாணவர்கள் இன்றைக்கு மனக்குமுறலோடு இன்னைக்கு தவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரும் ஒரு தீர்வை தாவேக அரசு விரைந்து எடுக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக தெரிவிக்கின்றோம். உங்களுடைய இந்த மினிஸ்ட்ரிக்கு நான் எங்களுடைய மெயில் மற்றும் ஃபேக்ஸ் எல்லாம் கூட ஸ்டூடெண்ட்ஸே அனுப்பியிருக்காங்க. இருந்த பொழுதும் இன்னும் மெத்தனம் காட்டி வருகின்ற தாவேக அரசை திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி சார்பாக வன்மையாக கண்டித்துக் கொள்கிறோம். ஏன்னா தொடர்ந்து மாணவர்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாத அரசாக தான் தாவேக அரசு இருந்து வருகின்றது. மாணவர்கள் மீது இளைஞர்கள் மட்டும் ஓட்டு போட்டா போதும், இளைஞர்கள் முழுக்க எங்களுடைய
பாகத்துல தான் இருக்காங்க, எங்க கட்சிக்காக இருக்காங்க அப்படின்னு மார்த்தட்டி கொண்ட முதல்வர் விஜய் அவர்களே இளைஞர்கள் வாழ்க்கை தொடர்ந்து பாதித்து கொண்டு வருகின்றது. அவங்களுடைய மன அழுத்தத்துக்கு இன்று தாவேக அரசு பொறுப்பேற்கின்றது அப்படிங்கிறத, ஆளுநர் வீட்டுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு அத்தனை முறை போனீங்களே, வைஸ் சான்சலர் நியமிக்கிறத பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாமல் இன்னமும் காலதாமதம் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா மாணவர்கள் இதுல கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத இதன் மூலமாக அறிவிச்சு கொள்கிறோம். அந்த மாணவர்கள் குடும்பமும் தொடர்ந்து இதனால பாதிக்கப்படுது. ஒரு மாணவர் அப்படின்னு பார்க்காம ஒவ்வொரு குடும்பமாக இதை எண்ணி தொடர்ந்து மாணவர்களை வஞ்சிக்காத ஒரு தாவேக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததை நாங்கள் திமுக மாணவரணி சார்பாக கண்டித்துக் கொள்கிறோம். ஏன் என்ன அப்படின்னு இன்னமும் அவங்க சொல்லாமையே இருக்காங்க. இதுக்கு முன்பாக பாத்தீங்க அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவி திட்டத்திற்கே மெயில் அனுப்பின பசங்களுக்கு ரிட்டன் அந்த திட்டத்தை பத்தி எந்த ஒரு என்கொயரியும் பண்ணாம அந்த பசங்க அதுல போட்டிருக்காங்க. அவங்களுடைய குடும்ப வருமானம் பற்றியும் அதை போட்டிருந்தது. அதுல டெய்லி வேஜஸ்ன்னு போடுறது. டெய்லி வேஜஸ்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது முக்கியமாக எதன் பொருள், அதை எந்த அடிப்படையில நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாம அதெல்லாம் ஆய்வு பண்ணாம ஏதோ ஒரு ரிட்டன் ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த துறையே இவ்வளோ மெத்தனம் காட்டுவது மாணவர்களை இளைஞர்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு தாவேக அரசாக தான் நம்மளால பார்க்க முடியுது. எந்த ஒரு தகவலும் இது வரைக்கும் மெயிலுக்கு அனுப்பின மாணவர்களுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணாம அந்த துறையே முடங்கி கிடைக்கின்றது. உயர்கல்வித்துறை எதுக்காக அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது தான் பெரும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. குளறுபடி மற்றும் இந்த தாவேக அரசு கையாலாகாத, அவங்களுக்கு எந்த ஒரு எப்படி எதை ஆளுமை பண்ணணுங்கிற அந்த குறைந்தபட்ச எந்த அடிப்படை அறிவும் இல்லாதவர்களாக அப்படின்னு தான் இந்த போக்கு அதை தான் காட்டுது. ஏன்னா ஒரு அக்கறையற்ற மக்கள் மீது அக்கறையற்ற அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை வேண்டும் அப்படின்னு அதிகாரிகளுடன் உடனுக்குடன் ஆய்வு செய்யாமல் காலையில இருந்து 5 மணி வரைக்கும் நான் ஆபீஸ்ல செக்ரட்டேரியட்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது. அதற்காக இவர் என்ன முன்னெடுத்திருக்காரு, மக்கள் முன்னேற்றத்துல என்ன முன்னெடுத்திருக்காரு, தொடர்ந்து இப்ப இந்த 2 மாதங்கள்ல மட்டுமே 20,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, அது என்னென்ன அப்படின்னு நீங்க வெள்ளை அறிக்கையா விட முடியுமா? எதற்காக வாங்குறீங்க அப்படின்னு வெள்ளை அறிக்கை விட முடியுமா? கடன் வாங்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு நீங்க தொடர்ந்து ஊழல் கட்சின்னு எங்க மேல இவ்வளவு பழி போட்டீங்களே, ஊழல் செய்தவர்கள் எல்லாத்தையும் உங்க பாக்கெட்ல எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு நீங்க ஊழல் அற்றவராக தமிழ்நாடு முழுக்க அதுவும் தாவேக நிர்வாகிகள் தான் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும், குறிப்பா இந்த 2 நாட்களுக்கு முன்பாக ராணிப்பேட்டையில பாத்தீங்க அப்படின்னா பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு. அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்க என்ன எடுத்திருக்கீங்க? உங்களுடைய தாவேக நிர்வாகிகளை யாரையாவது கண்டிச்சிங்களா? வெளியில தொட்டவங்களை விட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன்னு சொன்னீங்களே, தொட்டவங்க எல்லாத்தையும் நீங்க இழுத்து உங்களுக்கு பின்னாடி உங்க பாக்கெட்ல போட்டுட்டு இன்னைக்கு வெளியில யாரையும் விட மாட்டேன் அப்படின்னு வாய்ஸா விட்டால் மட்டும் பத்தாது, தொடர்ந்து மக்களுக்கான ஒரு முதல்வராக நீங்க செயல்படுத்தணும். ஒவ்வொரு திட்டமும் பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா பாத்தீங்க அப்படின்னா நான் முதல்வன், முதல்வர் படிப்பகம், முதலமைச்சர் காலை சுற்றுண்டி, இது போன்ற திட்டங்கள் பெயர் வச்சு ஒவ்வொரு இளைஞனும் அவன் முதல்வனாகவே விளங்க வேண்டும் என்பதற்காக அவர் ஒவ்வொரு திட்டத்திலும் சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய வகையில தான் திட்டங்களை அறிமுகப்படுத்த 34 தொகுதியிலையும் மினி ஸ்டேடியம் அமைக்கணும் அப்படிங்கிற திட்டம் கொண்டு வந்தாங்க. 61 மாவட்டங்கள்ல மினி ஸ்டேடியம் அமைச்சாச்சு. மீதி இருக்கக்கூடிய 170+ இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அது சம்பந்தமான இளைஞர்களுக்கு சம்பந்தமான இந்த மாதிரியான திட்டங்கள் நிலுவையில இல்லாம பாதிப்பு ஏற்படாம தொடர்ந்து அந்த பணிகள் மேற்கொண்டு வருகின்றதா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் உற்று நோக்கி இதில் உங்களுடைய முழு கவனமும் இளைஞர்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு செலுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் தாழ்மையோடு திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மெயில் அனுப்பியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தரப்புல மெயில் அனுப்பியிருக்காங்க. இன்று நாங்க திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி சார்பாக அவங்களிடம் விளக்கம் கேட்க உள்ளோம், அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளோம்.
அது சம்பந்தமாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்புனதுக்கு இது வரைக்கும் ஃபேக்ஸ் அனுப்பியிருக்காங்க, மெயில் அனுப்பியிருக்காங்க, எந்த ரிப்ளையும் இல்லாம இருந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இதற்கு உடனடி தீர்வு கொடுக்குமாறு உயர்கல்வித்துறை அமைச்சர் இந்த அதிகாரிக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எங்களுடைய இந்த அறிக்கையின் வாயிலாக தீர்வு கொடுக்குமாறு அன்போடு கேட்கிறேன். வந்து இப்போ ஃபாரின் போகிற பிள்ளைங்களாகட்டும், இல்லை ஹையர் எஜுகேஷன் பிஜிக்கு அப்ளை பண்ற பசங்களாகட்டும், இப்போ ஜூன் ஜூலைலேயே அப்ளிகேஷன்ஸ் எல்லாரும் வந்து சப்மிட் பண்ணி அவங்க வந்து அடுத்த கட்டமா சேரணும் காலேஜ்ல. இப்போ நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணல அப்படின்னா ஓராண்டு காலம் வந்து அவங்களுடைய கல்வி பாதிக்கப்படும். ஒவ்வொரு குடும்பமும் வந்து பெரிய பொருளாதார அடிப்படையில வளர்ச்சி அடைந்த குடும்பம்னு நம்ம நினைக்க முடியாது. அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுதான் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். வேலை வாய்ப்புகள், பன்னாட்டு வேலை வாய்ப்புகள் மற்றும் யூபிஎஸ்சிக்கு அப்ளை பண்றதாகட்டும், டிஎன்பிஎஸ்சிக்கு, எஸ்எஸ்சிக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்றதுக்கு வந்து முக்கியமாக கடைசி செமஸ்டரோடைய ரிசல்ட், அந்த மார்க் ஷீட் வேணும். அந்த மார்க் ஷீட்டை இன்னும் வழங்காதது. அதாவது நீங்க மே மாசம் தான் ஆட்சி அமைச்சிங்க, மே 10ஆம் தேதி, மே ஜூன், இப்போ ஜூலை எண்ட் ஆயிருச்சு. அட்லீஸ்ட் இந்த 2 monthsலயாவது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும், எடுக்க வேண்டி இருக்கு அப்படின்னு அதிகாரிகளிடமாவது நீங்க ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருந்தீங்கன்னா கூட அவங்க சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு தாமதம் ஏற்பட்டிருக்காது. இளைஞர்கள், மாணவர்கள் இதனால இவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்க மாட்டார்கள். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிக்கு அந்த சங்கத்தை சார்ந்த மாணவர்கள் போன வாரம் பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய கழக தலைவரை அறிவாலயத்துல வந்து சந்திச்சு எங்களுக்கு எப்படியாவது எதிர்கட்சி தலைவர் மூலமாக எங்களுக்கு ஒரு தீர்வு எடுத்து கொடுங்க, இது சம்பந்தமாக சட்டமன்றத்துல நீங்க பேசணும், எங்களுக்கு தொடர்ந்து பணியிடம் வந்து குறைத்து கொண்டே வருகின்றது. ஆட்சி அமைத்த ஒரு ஆண்டுல பாத்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் கொடுத்தாங்க. ஓராண்டு கழித்து 2000க்கும் மேலாக, அதாவது ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 1247ல இருந்து 50 பணியிடங்கள் நிரப்பும் பட்சம் திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய கழக தலைவர் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய அந்த நபர்களுக்கு அப்படியான பணியிடம் கொடுத்திருந்தாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா மற்ற இவங்களுடைய அந்த கேம்பெயின் பொழுது இறந்தவர்களுக்கு நாங்க வந்து பணியிடம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு பயின்று கொண்டு இருக்கக்கூடியவர்கள் வயிற்றுல அடிச்ச மாதிரி இன்னைக்கு பல டிபார்ட்மெண்ட்ல வந்து 0 பண்ணியிருக்காங்க பணியிடங்களை. ஸோ அதன் மூலமாக அதுல பயிற்சி எடுக்கின்ற மாணவர்களும் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்காங்க. நாங்கெல்லாம் இன்னமும் வந்து 30 வயது ஆகின்றது, நாங்க கை குழந்தைய வச்சுட்டு படிக்கின்ற பெண் பிள்ளைகளும் ஆண் மகனும் இருக்கின்றார்கள். ஆனா இவருடைய அந்த கரூருக்கு வந்தால் மட்டும் போதும் இறந்தவங்க குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கின்றது. தவிக அரசு நீட்டுக்காக போராடுகிற தன்னெழுச்சியாக வந்த இளைஞர்களை, மாணவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பல விமர்சனங்களை வல்கர் வாரியர்ஸ் தொடர்ந்து முன் வச்சுட்டு இருந்துட்டு இருக்காங்க. இதுல திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய கழக தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு மாணவர் அமைப்பு எங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கனாலும், அதுவும் முக்கியமாக நீட்டுக்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்திலையும் நீங்க கலந்துக்கலாம், எல்லா மாவட்டங்கள்லயும் உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அப்படின்னு எங்களுக்கு வலியுறுத்தி எங்களை அனுப்புறாரு. ஆனா தவிக அரசு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து திமுகவுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த புஷ்னாலதான் அப்படின்னு, திமுகவோட புஷ்னால உங்களோட கூட்டணியில இருக்க சிபிஐ அலுவலகத்துக்கு திமுகவை சிபிஐ நீங்க சொல்லிதான் வரவேற்றாங்களா? இப்போ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இறுதியாக காக்ரோச் பார்ட்டி வந்து நாங்க இதோட முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னப்ப எங்களையே ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு பெரும் கூட்டம், ஒரு பெரும் திரளாக நைட்டு 1 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் வலுக்கட்டாயமாக சிபிஐ அலுவலகத்துல இருந்து வெளியனுப்பப்படுகிறது. இது ஒரு முறையாக ஏற்படுத்தவே இல்லை. இதே திராவிட முன்னேற்ற கழகம் அங்க எங்களுடைய தலையீடு இருக்கு, எங்களாலதான் அங்க ஆர்ப்பாட்டம் நடந்தது அப்படின்னா அது அறிவாலயத்துல நடந்திருக்கும், இல்ல அப்படின்னா அது ஒரு பொது இடத்துல நாங்க நடத்தியிருப்போம். அதெல்லாம் தாண்டி திமுக இதுல பின்னணியில இருந்து இதுக்கு அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க வந்து எப்படி அப்பவும் கரூர்ல வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடி திமுகவை இழிவுபடுத்தினீங்க, இப்பவும் இன்னும் பாட்டிலுக்கு 10 ரூபாவை நிறுத்தவும் இல்லை, நீங்க 20 ரூபாயாவும் சில இடங்கள்ல கேட்கறதாக தகவல்கள் வருது. இப்போ போய் கரூர்லயும் போயிட்டு திமுகன்னு
தொடர்ந்து எங்களையவே பழி போட்டுட்டு இருக்கீங்களே, எங்களுடைய திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஓட்டுற நீங்க ஒவ்வொரு மக்களுக்காக முன்னெடுக்கின்ற இந்த போராட்டங்களுக்கும் திமுக அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க. நல்ல விஷயங்களுக்காக நாங்க எப்பவும் திமுக பின்னிக்கும், மக்களுக்காக உரிய குரல் எழுப்பும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.